ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். பிஎம் விஸ்வகர்மா யோஜனா கீழே மகளிர் மற்றும் ஆண்கள் யார் வேணாலும் வந்து டெய்லரிங் மிஷின் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. ஆனால் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை என் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னங்கிறது புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பிரதம மந்திரி யோஜனா கீழே நம்ம முதல்ல டெய்லரிங் மிஷின் அப்ளை பண்ணுறது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். டெய்லரிங் மிஷின் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து ஒரு சின்ன கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து எப்படி லோன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துடலாம். நார்மலாக நம்மளை மாதிரி காமனாக இருக்கிற நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாகின் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அங்கே கொடுத்துருக்கிற வெப்சைட் விஸ்வகர்மா government.in போயிட்டு நீங்கள் கிராம் பிரதான் லாகினில் போனீங்கன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சிஎஸ்சி லாகின் அப்படின்ற டீட்டெயில்ஸ்குள்ளே போகணும். அதில் வந்து என்னென்ன கேட்கும் அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட ஃபோன் நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேட்கும். ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து அதில் கேட்குங்க. பிஸ்னஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ரூஃப் வந்து எடுத்துக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றா கேட்பாங்க. அதில் என்னென்ன கேட்பாங்கன்றது இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத கேட்பாங்க. நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்ததுக்கப்புறமா நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து அதில் ரீஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கேட்குது. நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நம்மளோட இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த டீட்டெயில்ஸும் வந்து இதில் கேட்பாங்க. இதெல்லாம் தான் வந்து சிஎஸ்சி லாகினில் வந்து பண்ணுவாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்போ தான் நீங்கள் பர்டிகுலரான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். பாருங்கள், இப்போ அட்ரஸ் வெரிஃபை ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டட் லோன் அப்ளை பண்ணுறக்கும் இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. வெறும் மிஷின் மட்டும் இல்லாமல் நம்ம லோன் அப்ளை பண்ணுறக்கும் வந்து சேம் ஃபார்ம் தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்பாங்க நமக்கு வந்து கிரெடிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம யூபிஐ வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அப்ரூவ் ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் வந்து எவ்வளோ 2 கோடி பேரை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு சொல்லி வருது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனல் ஆனவங்க வந்து 1,11,00,000 காமிக்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் 21 லட்சம் பேர் பக்கம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜ் வெரிஃபிகேஷனில் வந்து 13 lakhs வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. 13,92,000 பேர் வந்து இதில் வெரிஃபை ஆகியிருக்காங்க. அவங்களோட கண்டிஷனுக்கெலாம் சாட்டிஸ்ஃபை ஆன அப்ளிகேஷன் வந்து 13,77,852 அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க. நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா லோன் சம்மந்தப்பட்ட உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஆதார் வேணும், ஃபோட்டோ வேணும். இது மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு காமன் சென்டர் சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணால் மட்டும்தான் கடைசி லெவலுக்கு வந்து நம்ம வெரிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லரிங் மிஷின் அப்ளை பண்ணுறதுக்கும் காமன் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. நம்ம க்ரைட்டீரியா எலிஜிபிள்லாம் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிலிட்டி செக் பண்ணப்போ அதில் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற ஒரு பர்சன் வீட்டில் இருந்தால் கூட இது வந்து அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் வந்து டெய்லரிங் மிஷின் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க சொல்கிறதில்ல. ஸோ இது எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.